வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண்பானை தான் எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட 7-8 கத்திரிக்காயை 4 பிளந்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி நல்லா பரட்டி கொடுங்க. நல்லா வதங்கட்டும், அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். எண்ணெயெலாம் இழுக்காது, ஆனால் நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கும். இந்த பதம் வந்த உடனே நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்ச பிறகு அதே எண்ணெயிலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா செவந்து வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலந்து கொடுக்கலாம். கலந்து கொடுத்த பிறகு அதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், அல்லது பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இது வேகமாக வதங்கி வர்றதுக்காக நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன். பாருங்கள், நல்ல வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை அப்படியே கிள்ளி சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே வதங்கி வரும்போது இந்த குழம்புக்கு ஒரு நல்ல கமகமன்னு ஒரு மனம் கொடுக்கும். இப்படி வதக்கி விட்ட பிறகு 3 தக்காளியை நான் மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம். பட் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா உங்களுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். ஒரு முறை கலந்து விட்ட பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி தூள் நான் தனியாக அரைக்கும் பொழுது அதோட மிளகும் சீரகமும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன். அதனால் இது போட்ட உடனே உங்களுக்கு நல்ல ஒரு கமகமன்னு ஒரு வாசம் வரும். பாருங்கள், நல்லா இந்த ஒரு கிரேவிலே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மசாலா ஒரு முறை நல்லா வதங்கின பிறகு மிக்சர் ஜாரை அலசி விட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறேன். இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கிங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. குழம்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து விட்டுட்டு கலந்து விடுங்க. இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. நல்லா 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா குழம்பு சுருண்டுருச்சு. இப்போது அந்த கத்திரிக்காயை வதக்கி வச்சது அத்தனைத்தையும் உள்ளே போட்டுடலாம். நல்லா பொறுமையாக எடுத்து இந்த மீன் போடுற மாதிரி அப்படியே பொறுமையாக எடுத்து போடலாம். அப்படியே லேசாக கலந்து கொடுக்கலாம். அதை உடையாமல் நல்லா அப்படியே மசாலா எல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு முறை பரட்டி கொடுக்கலாம். இப்படி பொறுமையாக கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம எடுத்து மேலே ஊற்றும் பொழுது கொஞ்சம் நல்லா இறங்கிக்கும். அந்த கேப்பில் அப்படியே மூடி போட்டு சிம்மில் 10 நிமிஷம் வச்சோம்னா இந்த மாதிரி தலை எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு பானையில் இருக்கிறதுனால நம்ம ஆஃப் பண்ண பிறகும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும். அப்போ மேலே இருக்க அந்த எக்ஸஸான அந்த குழம்பு சுருண்டு பதமாக இருக்கும். பாருங்கள், இது கோதுமை தோசை சாதத்துக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.